அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு உங்களுடைய ராசியை விட்டு விலகும் சனியால் இமாலய வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில் கன்னிராசினியர்களுக்கு இத்தருணங்களில் குறிப்பாக இந்த வாரத்தில் இவை நடந்தே தீரும் என்பது 200% உறுதிங்க. அந்த வகையில் கன்னிராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் பல்வேறு கிரகங்கள் இருக்கின்றன. இவைகள் உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாம குறிப்பா சூரியன், ராகு, செவ்வாய் முதலிய கிரகங்கள் உங்களுக்கு வரும் பகையை போக்கி நன்மையை செய்யும் விதத்தில் சஞ்சரிக்கிறார். பகை என்பது மனதிலே உங்களை செயல் படவிடாமல் தடுக்கக்கூடிய தடைகளையும் எடுத்துக்கொள்ளலாங்க. வெற்றி ஒன்றையே இலக்காக கொண்டு உங்களை வழிநடத்தும் 6ஆம் இடம் வலுப்பட்டு இருப்பதால் சிலருக்கு கடன் பிரச்சனைகள் குறைய இருக்கு. பல மாதங்களாக ஏன் வருடங்களாக இந்த பணம் மற்றும் நகை சம்பந்தமான இன்னல்களில் சந்தித்து வருபவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் இத்தருணங்களில் 6ஆம் இடம் வலுப்பட்டு இருப்பதால் சிலருக்கு கடன் பிரச்சனைகள் குறையும். அதற்கு தசாபுக்தி உதவ வேண்டுங்க. உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும். இவ்வளவு நாட்களாக உடல் உபாதையினால் அவதிப்பட்டு வந்த கன்னிராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. இத்தருணங்களில் உங்களுக்கு உடற்பயிற்சிகள் கவனமாக செய்ய வேண்டியது அவசியம். அதே போல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசினியர்களான உங்களுக்கு வேலைகள் ஒன்று மாற்றி ஒன்று வந்து கொண்டே இருக்குங்க. எதை செய்வது எதை விடுவது என்பதில் அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லதுங்க. தேவையில்லாத வேலைகளை செய்து தேவையான சில விஷயங்களை கோட்டை விட்டு விடுவீங்க. அதே போல் அலுவலகத்தில் அரசியல் பேச வேண்டாம். மேலதிகாரிகளோடு இணக்கம் வேண்டும். 7ஆம் இடத்தில் சில நன்மைகள் இருந்தாலும் கூட நண்பர்களாலும் சகோதரர்களாலும் சில பிரச்சனைகள் வருவதற்கு வழி உண்டு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தில் மிக முக்கிய கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார். அதாவது இதுவரை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரித்த சனி பகவான் 6/3/2026 அன்று 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க. இதனை கண்டக சனி என்று சொல்வது வழக்கம். அதற்காக பயப்பட வேண்டாங்க. அதே போல் குரு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டில் சனி சஞ்சரிப்பதால் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. இருந்தாலும் ஆரோக்கிய தொல்லைகளும் ரண சிகிச்சைகளும் ஏற்படலாங்க. மருத்துவ செலவு அதிகரிக்க இருக்கு. மன வருத்தம் கூடுங்க. அதே போல் எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொள்வது நல்லது. மேலும் சனி கவசம் பாடி சனி பகவானை வழிபட்டால் நல்லது நடக்கும் என்பதையும் கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. அதே போல் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனியினுடைய பார்வை பதியும் இடங்கள் புனிதமடைந்து உங்களை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்ல இருக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் சனிக்கு நட்பு கிரகம் என்பதால் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. பிரச்சனைகள் படிப்படியாக தீர இருக்குதுங்க. தாயினுடைய உடல் நலத்துல கவனமாக இருங்க. அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது அவசியங்க. பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. வளர்ச்சி தேவைகள் பூர்த்தியாகுங்க. தெளிந்த சிந்தனை மேலோங்கும். அதே போல் திடீர் பயணங்களால் செலவுகள் அதிகரிக்குங்க. வாகனம் வாங்குவதற்கான யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அதே போல் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மதிப்பு மரியாதையும் உயருங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பணியாளர்களிடம் கவனம் தேவை. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணியிட மாற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. கலைஞர்களுக்கு முயற்சியின் பேரில் ஒப்பந்தங்கள் வந்து சேர இருக்கு. அதே போல கன்னிராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அக்கறை தேவைங்க. பெண்களுக்கு வருமானத்தை விட செலவுகள் கூடும். அதே போல் இத்தருணங்கள்ல
விருதுகள் வாங்கும் யோகம் உண்டு என்பதையும் கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்தில், உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரித்த சுக்கிரன் தற்போது 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்திற்கு செல்கிறாருங்க. அது மட்டுமின்றி அங்கு உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறார். உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் உச்சம் பெறுவது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் குடும்ப முன்னேற்றம் கூடுங்க. கொடுக்கல் வாங்கல் திருப்தி தரும் விதத்தில் அமைய இருக்கு. அதே போல் கடுமையாக முயற்சித்து இதுவரை நடைபெறாத காரியங்கள் இப்போது துரிதமாக நடைபெற இருக்குதுங்க. அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அதே போல் சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியும் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. அதே போல் கன்னிராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் விரையாதிபதி சூரியனோடு இருக்கிறார். எனவே விரயங்களும் கொஞ்சம் அதிகரிக்கத்தாக செய்யும். அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல இந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வதற்கு வீடு வாகனங்களால் செலவுகள் அதிகரிக்கும். உறவினர் வகையில் பகை ஏற்படலாங்க. அதனால் பார்த்து கொள்ளுங்க. 10ஆம் இடத்தில் குரு வக்ரம் பெற்று இருப்பது யோகம் தாங்க. கேந்திரபத்திய தோஷம் பெற்ற கிரகம் வக்ரம் பெறுவதால் யோகம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. தொழில் வளர்ச்சி திருப்தி தருங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதில் இருந்து விடுபட்டு சுய தொழில் தொடங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. இத்தருணங்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் 6ஆம் இடத்திற்கு செல்கிறார். அங்கு சனியோடு அவர் சேர்வது அவ்வளவு நல்லதல்லங்க. பொதுவாக இது போன்ற நேரங்களில் இறை வழிபாடு யோசித்து செயல்படுவதுமே நன்மை தரும். எதிரிகள் பலம் மேலோங்கி இருக்குங்க. இந்த நேரத்தில் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீர் தாக்கங்களை சமாளிக்கும் முன் யோசனை தேவை. இருந்தாலும் குரு பார்வை குடும்பத்தில் பதிவதால் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. அதே போல் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குறிப்பாக உத்தியோகஸ்தர்களுக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இல்லை அப்படின்னா மேலதிகாரிகளின் அதிருப்திக்கும் சீற்றத்திற்கும் ஆளாக வேண்டி இருக்குங்க. உங்களுடைய பொறுப்புகள் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை கிரக நிலைகள் வற்புறுத்துது. சில அதிகாரிகளுக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் விற்பனையும் லாபமும் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டு. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் விற்பனையும் லாபமும் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு என்பதால் எந்த ஒரு முடிவெடுப்பதாக இருந்தாலும் பொறுமையாக நிதானமாக யோசித்து செய்வது மிக மிக அவசியங்க. அதே போல் நிதி நிறுவனங்கள் சிறு சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்த கொடுங்க. புதிய முதலீடுகளில் தற்போதைக்கு ஈடுபடாமல் இருப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லதுங்க. அதே போல வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு அல்லது வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் நிர்பந்தம் ஏற்பட கொடுங்க. கூடுமான வரையில் முன்பணம் இல்லாமல் சரக்குகள் அனுப்புவதை தவிர்ப்பது அவசியம். அதே போல் கலைஞர்களுக்கு இத்தருணங்களில் புதிய வாய்ப்புகள் தேடி வர இருக்கு. அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்ளுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் திருக்கோவிலுக்கு சென்று பசுனை அல்லது எள்ளெண்ணெய் தீபம் ஒன்று ஏற்றி வந்தால் போதும். எண்ணற்ற நன்மை நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது.